ஐயா, என்னுடைய பேர் கந்தசாமி. எல்லாரும் செல்லமா கூப்பிடுறது பாபு. அம்மா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ், அதாவது எனி டைம் எனிவேர் 24 மணி நேரமும் எலக்ட்ரிக்கல் வேலை எந்த இடத்துல ஃபால்ட் பார்க்கறது அல்லது வயரிங் கன்சல்ட் இதெல்லாம் கூப்பிடுறாங்களோ அதனால வந்து அது பாபுன்றது எல்லாருமே நிக் நேம் வச்சு கூப்பிட்றதுனால அது பாபு. அசல் நேம் கந்தசாமி, அப்பா பேர் ரெங்கசாமி. நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடக்க போகுது. அதில் வந்து 2014 மோதிர சின்னம், 2016 ஹெல்மெட் சின்னம், 2021 திரும்ப மோதிர சின்னம், திரும்ப 2022 தென்னைமர சின்னம். ஒரு சுயேட்சைங்கிற முறையில் இந்த முறை எனக்கு தையல் மிஷின் கிடைச்சிருக்கு. அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்து, என் சகோதர சகோதரிகளாக அவங்கள வெறும் வாக்காளராக பார்க்கல, ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்கள் குடும்பமாக நாங்கள் பார்க்குறோம். சைதாப்பேட்டை மண்ணு, இந்த மண்ணில் பிறக்கலைங்கிற ஒரு குறையை தவிர வேற எனக்கு எந்த குறையும் கிடையாது. 40 ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்திருக்கிறேன், 10 ஆண்டு காலம் வடபழனியில் இருந்திருக்கிறேன். ஆக சைதாப்பேட்டை மண்ணோட நெருங்கின தொடர்பு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மக்கள்கிட்ட நான் பேரன்போடு கேட்கறது என்னன்னா, நம்ம கட்சி வந்து தாய்நாடு முன்னேற்ற கழகம், அது விரைவில் பதிவு செய்யப்படும். அதுல இருந்து நான் சுயேட்சை வேட்பாளராக ரெங்கசாமி மகன் கந்தசாமி என்கிற பாபு நான் வந்திருக்கேன். மக்கள்கிட்ட வந்து இந்த தையல் மிஷின் சின்னத்தை கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த தையல் மிஷின் சின்னத்துல பல சிறப்புகள் இருக்கு. தையல் மிஷின்ங்கிறது யார் என்ன கொடுத்தாலும், கொடுக்காத போனாலும், செஞ்சாலும் செய்யாத போனாலும் அவங்க வாழ்வாதாரத்தை காக்கும். அந்த சின்னம், அந்த மிஷின் வந்து அவங்க டைலராக இருக்கிறவங்களுக்கு, அது இது வரைக்கும் டைலரிங் தெரியாமல் கற்றுக்க போகிறவங்களுக்கு அது எல்லாமே அந்த தையல் மிஷினுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். மக்கள் மனசில் மிக வேகமாக எளிதாக இடம்பெறும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இந்த தையல் மிஷின் சின்னத்தையும் ஏற்றுக்கிட்டு மக்களை தேடி வந்திருக்கேன். நல்ல விதமாக நமக்கு வாக்கு செலுத்தி நமக்கு நல்ல விதமான ஒரு மதிப்பை உருவாக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் சுயேட்சை வேட்பாளராக களத்துக்கு வந்திருக்கேன். இந்த மண்ணோடையும் இந்த மக்களோடையும் தான் என் வாழ்நாள் மிச்ச காலமும் போகும். வெற்றி தோல்விங்கிறது மனுஷனுக்கு வந்து, அதுவும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வெற்றி தோல்வி. அதாவது 234 சட்டமன்ற தொகுதியில் 7000 பேர் களத்தில் நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சைதாப்பேட்டை மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பேட்டையில இருந்து கோட்டைக்கு போய் சாதிச்சவங்க ஏராளம். அதில் எந்த குறையும் கிடையாது. அதே இடத்துல இப்போ நான் வந்து 3வது முறையாக வேட்பாளராக வந்திருக்கேன். ஏன் சொல்றேன்னா, 2016 சட்டமன்ற வேட்பாளர், 2021 சட்டமன்ற வேட்பாளர் மற்றும் 2026 சட்டமன்ற வேட்பாளராக வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் இருக்கக்கூடிய சொச்ச நேரங்களில் எல்லா மக்களையும் சந்திச்சு அவங்களுடைய பேரன்புக்கு நம்ம நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு வெயிலோ மழையோ காற்றோ குளிரோ நான் அது என்னைக்குமே ஒரு இதுவாக எடுத்தது கிடையாது. தொண்டு செய்யறது என் கடமை. நடைபெற உள்ள ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வர்ற வியாழக்கிழமை பேரன்பு கொண்ட என் தாய்மாரும் சகோதர சகோதரிகளும் எங்களுடைய சின்னம் தையல் எந்திரம், தையல் மிஷின்னு சொல்றது வரிசை எண் 9ல் இருக்கு. ஏன்னா இந்த தடவை இந்த எலெக்ஷன்ல ஒரே பேலட் தான் வைக்கிறாங்க. அந்த பேலட்ல 9ஆம் நம்பர்ல நம்ம வரிசை எண்ணில் வருது. தையல் எந்திரம் மறக்காதீங்க, தையல் மிஷின் மறக்காதீங்க. தையல் மிஷினுக்கு மறக்காம வாக்களிச்சு வெற்றி வாக்க சூடணும்னு மிக பணிஞ்சு தொகுதி வாழ் மக்கள்கிட்ட பாதம் பணிஞ்சு கேட்டுக்கிறேன். 30 ஆண்டு காலம் கோட்டூர்புரத்துல தான் நான் குடியிருக்கிறது. சைதாப்பேட்டை எல்லையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்சிமம் எல்லாமே தெரியும். அதுல நம்ம சைதாப்பேட்டை ஆற்று பாலத்துக்கு கீழே இருக்கிற கல்நார் வீடுகள்ங்கிறது 2015 கனமழை பெருவெள்ளத்துல கலெக்டர் அமுதா அவர்களால் அறிவிக்கப்பட்ட மிக ஆபத்தான சூழ்நிலை மக்கள் வசிக்கிறாங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி அந்த நிவாரணம்லாம் எடுக்கிறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. அடையாரோடைய தென்கரை ஓரம்லாம் பலமான கட்டிடங்கள் வளர்ந்துருச்சு. இப்போ முதியோர் ஹாஸ்பிட்டலு மற்ற என்னென்னமோ வந்தாச்சு. ஆனா இந்த கல்நார் வீடுகளுடைய காட்சிகள் வந்து நமக்கு திரும்பவும் கண்ணீரை வர வைக்குது. அது ரொம்ப வருத்தமா இருக்குது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சது பெருசு இல்லை, மக்களுக்கு சோறு கொடுக்கறது பெருசு இல்லை, வேலை வருமானம் கொடுக்கறது பெருசு இல்லை, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பான முறையில் மேம்படுத்தலையேங்கிற ஒரு வழி ஒரு தாய்நாடு முன்னேற்ற கழக கட்சியினுடைய பொறுப்பாளரா, அமைப்பாளரா, தலைவரா மிக வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன், வருத்தப்பட்டு தான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். கோட்டூர்புரம் மக்களுக்கு, கோட்டூர்புரம் இடபிள்யூஎஸ் பேக் சைடு இருந்த ஆற்று கரையோர மக்கள் 200 குடும்பம், அந்த 200 குடிசைவாசிகள்ல வந்து 100 குடும்பத்துக்கு தவணை முறை வீடுகளை கிடைக்க செஞ்சோம். கோட்டூர்புரத்தை ஒரு தெருவுக்கு நல்லா உருப்படியாக செஞ்சுட்டேன். அருள்மிகு பெரிய கருமாரியம்மன் கோயில் தெரு மக்களுக்கு 200 குடும்பத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சைதாப்பேட்டை தான். இப்போ சைதாப்பேட்டை ஆற்று பாலத்துக்கு கீழே இருக்கிற கல்நார் குடிசைகள் மீது தான் நம்மளுடைய கவனம். இதுதான் மெயின்.
அதாவது உண்ண உணவு உடுத்த உட அவங்களே தேடிக்குவாங்க. இருப்பிடத்தை வந்து கௌரவமா கொடுக்கறது நம்மளுடைய கடமை. 1000 வாட்ஸ் சோலார் பேக்கேஜ் வழங்கப்படும்ன்றீங்க. ஆமாங்க. எலக்ட்ரிஷியன்றதுனால ஆமாங்க. சுற்றுச்சூழல் பசுமை, சுற்றுச்சூழல் பசுமையை கருத்தில் கொள்றோம். அரசாங்கம் ஏற்கனவே சப்சிடி கொடுக்குது, மின்சாரத்துக்கு ஒரு 100 யூனிட் கொடுக்குறாங்க. அது இருக்கவே இந்த சோலார் சிஸ்டம் கொடுக்கும்போது இந்த 1000 வாட்ல வந்து 2 ஃபேன் 2 டியூப் லைட் அல்லது ஒரு ஃபேன் 4 டியூப் லைட் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த சோலார் சிஸ்டத்தை எடுத்து 12 லட்சம் ஆண்டு வருமானம் இருந்தா டபுள் பெட்ரூம், ஆமாங்க 6 லட்சம் இருந்தா சிங்கிள் பெட்ரூம்ன்றீங்க. ஆனா வந்து வருமானத்தை பொறுத்து குடும்ப உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்கல்ல. குறைவா சம்பாதிக்கிற குடும்பத்துல அதிக உறுப்பினர்கள் இருப்பாங்க. நியாயமான கேள்வி. அது வந்து எல்லாருக்கும் நிச்சயமா இதுல வந்து ஏன் இந்த 12 லட்சத்தை மென்ஷன் பண்றோம்னா, இவங்களுக்கு கூட்டு குடும்பமா இருக்கும்போது தனியா ஒரு வீடு தேட தேவையில்லை. ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தாலே கூட்டு குடும்பத்துக்கு போதுமானது. இல்ல அதுல 6 லட்சத்தை சம்பாதிக்கக்கூடிய ஏழ்மை நிலையில இருக்கவங்க கூட கூட்டு குடும்பமா இருக்காங்க இல்லையா? அதை நாங்க கொண்டு வரோம். இப்ப நீங்க நியாயமான கேள்விதான் கேட்டிருக்கிறீங்க. இது வங்கி கணக்கு, வங்கியில இருந்து நம்ம லோன் பெறுவதற்கு அல்லது மானியம் பெறுவதற்கு இந்த தொகை நம்ம மென்ஷன் பண்றது அவசியம். இப்ப வங்கி கடன் வந்து இப்ப டபுள் பெட்ரூமுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு, சிங்கிள் பெட்ரூமுக்கு போன வருஷத்து கொட்டேஷன் வந்து 25 லட்சம் ரூபாங்க. டபுள் பெட்ரூம் போது அதுல பாதி தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஒரு 35 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து நம்ம வருமானத்தை மட்டும்தான் கேட்டிருக்கோமோ தவிர தொகையை கேட்கல. அந்த வருமானம் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டால் வங்கி கடன் கோருவதற்கு எளிதா இருக்குங்கிறதுக்காக அதை மென்ஷன் பண்ணும். இப்ப திமுக சார்பாக அமைச்சர் மாசு அவர்கள் போட்டிடுறாரு, அதிமுக கூட்டணியில வந்து செந்தமிழன் போட்டிடுறாரு. இப்ப இவர்களை எல்லாம் மீறி உங்களுடைய கவனம்? நிச்சயமா இந்த 2 பேர்த்தோடையுமே நான் கடந்த 2016 தேர்தல், 2021 தேர்தல் இவங்களோட தான் பயணம் பண்ணியிருக்கேன். அண்ணன் செந்தமிழ் அவர்களோட 2011 தேர்தல் அந்த காலகட்டத்திலேயே அவங்களோட பயணம் பண்ணியிருக்கேன். அவங்களால முடிஞ்சதை தான் அவங்க செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி மாசு அண்ணனால முடிஞ்சதை தான் அவர் செய்ய முடிஞ்சது. அவங்க செய்ய தவறினதை தான் நான் செய்யணும்ன்றது. அவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. நான் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் இப்ப உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுடைய பிரச்சாரம்? நிச்சயமா மக்களுடைய வரவேற்பு வழக்கம் போல நம்மளை ஆதரிக்கிறாங்க, நமக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. தேர்தல் ரிசல்ட்டில் வந்து நான் அதை எதிர்பார்க்க கூடாது. தேர்தல் ரிசல்ட் எப்பயுமே எவ்வளோ பெரிய கட்சிகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வேட்பாளர்களாக இருந்தாலும் அவங்க அதை உள்வாங்கும் தன்மை எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி மனநிலையில் நான் இருக்கேன். வெற்றி தோல்வி எனக்கு பெருசு இல்லை. ஆனால் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்கை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுப்பேன்.